வெல்கம் டு குட்டி ஜப்பான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது உருளைக்கிழங்கு போண்டா. வாங்க உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதில் உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருஞ்சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒன்றோட மிக்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஒன்றோட பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க ஒன்றோட. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதுக்கு நம்ம போண்டா போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம். 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கப்பு மைதா, ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு சோடா உப்பு, எல்லாத்தையும் ஒன்றோட மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு கலர் போட்டு போடுவாங்க. நான் நேச்சுரலாக இருக்குமே அப்படிங்கிறக்காண்டி மஞ்சள் பொடி மட்டும், வீட்டில் உள்ள மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ரெட் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அந்த மாவில் நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த மசாலா உருண்டையை போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா நமக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரித்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி அப்படியே ஒன்றோட பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு பொன்னிறமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. தேங்காய் சட்னிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ.